தேவர் பிலிம்ஸின் தாய் சொல்லை தட்டாதே படத்தின் வசனகர்த்தா அரூர் தாஸ் கதையை எம்ஜிஆரிடம் சொல்வதற்காக தயாரிப்பாளர் தேவர் அவரை அழைத்துச் சென்றார். அவரை பார்த்ததுமே எம்ஜிஆர் அவரிடம், நீங்கள் சிவாஜி படத்துக்கு வசனம் எழுதுபவர் தானே என கேட்டார். அதற்கு ஆம் என அரூர் தாஸ் சொல்ல, தாய் சொல்லை தட்டாதே படத்தின் வசனத்தை எழுதி முடித்து விட்டீர்களா என அவரிடம் எம்ஜிஆர் கேட்டார். படத்தில் எம்ஜிஆரின் தாய் விதவை தாயாக வருவார். கதைப்படி எம்ஜிஆரிடம் கதாநாயகி சரோஜா தேவி, உங்களுடைய தாயை அனுப்பி என் தந்தையிடம் திருமணம் பற்றி பேசச் சொல்லுங்கள் என்பார். அதற்கு எம்ஜிஆர், என் தந்தை இறந்த பிறகு என்னுடைய தாய் எந்த மங்கள நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை. பொதுவாக கணவரை இழந்த பெண்களை பார்க்கிறதே அபசகுணம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் விடிந்ததும் என் தாய் முகத்தில் தான் முழிக்கிறேன். அதனால் எனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. எப்பவும் என் தாய் தான் எனக்கு தெய்வம். அவரின் சொல்லை தட்டமாட்டேன் என சொல்லுவார். இந்த வசனத்தை அரூர் தாஸ் எம்ஜிஆரிடம் படப்பிடிப்பு தளத்தில் படித்து காட்டியதும் எம்ஜிஆர் அவரை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு அவரது தோளில் தட்டி கொடுத்தார். அவரிடம், தாயை பற்றி நீங்கள் எழுதியிருக்கும் வசனம் எனக்கு அப்படியே பொருந்துகிறது. இது எனக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கிறது என மனதார பாராட்டினார். அதன் பிறகு எம்ஜிஆரின் பல படங்களுக்கு அரூர் தாஸ் வசனம் எழுதினார்.